லட்சங்கள்ல இன்டீரியர்ஸ் பண்றோம், கோடியில வீடு கட்டுறோம். ஆனா சில ஆயிரங்கள் செலவு பண்ணாம விட்டுட்டோம்னா உங்க கனவு வீட்டையே ஸ்பாயில் பண்ணிடும். நான் சொல்றது கண்ணுக்கே தெரியாம உங்க வீட்டை சிதைக்கிற கரையானை பத்தி தாங்க. கரையான் பூமிக்கடியில் இருக்கிற மண்ணிலிருந்து ஜென்ரேட் ஆகி நீங்க கட்டியிருக்கிற வீட்டோட வால்ஸ் வழியா உட்டன் ஏரியாஸான டோர்ஸ், விண்டோஸ், இன்டீரியர்ஸ் எல்லா ஏரியாலையுமே அஃபெக்ட் பண்றது மட்டும் இல்லாம பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தையும் குறைச்சிரும். இதோட சிம்டம்ஸ் 70 to 80% அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரிய வரும். நாங்க கரையானோட உற்பத்தியை தடுத்து இனி வராம இருக்க 4 steps ஆஃப் ஒர்க்கிங் பண்ணி தரோம். ஸ்டெப் 1, பில்டிங்கோட இன்சைட் வால் கார்னர்ஸ்ல ஸ்கர்ட்டிங் லெவலுக்கு மேல வர வால்ல 1 feet 1 feet டிஸ்டன்ஸ் விட்டு 45 டிகிரி ஆங்கிள் ட்ரில் பண்றோம். உட்டன் ஏரியாஸான டோர்ஸ் அண்ட் விண்டோஸோட மீட்டிங் ஜங்ஷன்லையும் வால்லையும் ட்ரில் பண்றோம். பில்டிங்கோட அவுட் சைட் பேஸ்மெண்ட்டுக்கு மேல வர வால்ல 1 feet 1 feet டிஸ்டன்ஸ் விட்டு ட்ரில் பண்றோம். ஸ்டெப் 2, ட்ரில் பண்ண எல்லா ஹோல்ஸ்லயுமே 3 to 4 டைம்ஸ் வரைக்கும் கெமிக்கல் இன்ஜெக்ஷன் ஸ்பில் பண்றோம். ஒவ்வொரு டைம் கெமிக்கல் இன்ஜெக்ஷன் ஸ்பில் பண்ணும்போதுமே 5 to 10 மினிட்ஸ் இன்டர்வல்ல தான் மெயின்டைன் பண்றோம். நாங்க யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் ஆர்டர்லெஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி, கவர்மெண்ட் அப்ரூவ்டு கெமிக்கல்ஸ். ஸ்டெப் 3, கெமிக்கல் இன்ஜெக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கெமிக்கல் டிப்டு சாக் பீஸ் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ண எல்லா ஹோல்ஸ்லயுமே கெமிக்கல் சாக் பீசஸை ஃபில் பண்றோம். ஸ்டெப் 4, ஃபில்லிங் கம்ப்ளீட் ஆனதும் பில்டிங்கோட இன்சைட் அவுட் சைட் ட்ரில் பண்ண எல்லா ஹோல்ஸையுமே சிமெண்ட் யூஸ் பண்ணி ப்ராப்பரா சீல் பண்ணிடுவாங்க. இனி டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டுக்கு டே பை டே பெஸ்ட் கண்ட்ரோலை கால் பண்ணுங்க. எங்க டீம் டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க.